எல்லாருக்கும் நமஸ்காரம். மறுபடியும் இந்த பதிவில் நம்ம புதுப்பிரிவாளை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். உஷா ராமன் அப்படின்னு அவள் பிரின்சிபல் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கோல்டன் ஜூப்ளி மெட்ரிகுலேஷன் ஹை ஸ்கூல், சங்கர் நகர், திருநெல்வேலி. அந்த ஸ்கூல் எப்படி நம்ம புதுப்பிரிவாளுடைய அனுகிரகத்தில் வளர்ந்து அழகாக வந்தது அப்படின்னு அவளோட அனுபவத்தை தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ஒரு 1981 ஒரு வாடகை வீட்டில் ஒரு 55 குழந்தைகள், 3 டீச்சரோட பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி இவா ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கா. ரொம்ப அழகாக நடத்தின்னு இருக்கா. இடம் சின்னது, ஆனால் அந்த தரமான எஜுகேஷன் கொடுத்ததுனால அக்கம் பக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டூடெண்ட்ஸ் ஜாஸ்தியானா திருநெல்வேலி நகரத்துலேருந்துலாம் கூட அந்த டவுன்லேருந்துலாம் கூட வர ஆரம்பித்தா. அது அப்படியே அந்த ஒரு 10 வருஷம் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. ஆனால் அந்த ஒரு 10 வருஷம் அந்த சிரமத்தை தாண்டி கிட்டத்தட்ட 500 குழந்தைகள் அளவுக்கு அவளுக்கு வளர்ந்துடுது. சரி, இனிமே வாடகை இடத்துல ரொம்ப சிரமமாக இருக்குமே, நம்ம பள்ளிக்கூடத்துக்குன்னு ஒரு தனியாக ஒரு கட்டடம் கட்டிட்டு இருந்தோம்னாக்க ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவள் நினைச்சா. அந்த சமயம் விஜி வெங்கடாச்சலம் ஃபேமிலி அவள் 7 ஏக்கர் நிலத்தை இவா இந்தாங்கோ, நீங்கள் இதில் கட்டடம் கட்டிக்கோங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தா. நிலம் கிடைச்சி கொடுத்து, ஆனால் கட்டுறதுக்கான பணம் வேணும் இல்லையா. சரி, நேர இவா பெரியவா கிட்டக்க தான் போயிருக்கா. போயிட்டு பெரியவா இந்த மாதிரி அதை ஒரு இதை எழுதி கொடுத்து, இது மாதிரி நிதி எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும், அங்கே நல்லபடியாக ஒரு கட்டடம் கட்டி குழந்தைகளுக்கு நல்லபடியாக நாங்கள் பள்ளிக்கூடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பெரியவா அது அவளோட அந்த பேப்பர் மேலே ஒரு குங்குமம் பிளஸ் பண்ணி போட்டிருக்கா. கூடவே என்ன சொன்னாலும், உங்களுக்கு கொடுக்குறவா உங்களுக்கு உதவி பண்ணுவா அப்படின்னு சொன்னாலாம். ஸோ சரி, ஏதோ அவர் சொல்லியிருக்காருனாக்கா கண்டிப்பாக தீர்க்க தரிசனம் தான், அது நடந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில இவா அந்த திருப்தியாக அந்த குங்குமத்தை வாங்கி வச்சுட்டு வந்திருக்கா. ஒரு 4 வருஷத்துல இவாளுக்கு ஏற்கனவே கொடுத்தவா, இவாளை சப்போர்ட் பண்றவா, வெல்விஷர்ஸ்னு அப்படி இவாளுக்கு அழகா நிதி கட்டடம் கட்டி 1995 அப்போ பெரியவா கையாலேயே இவா அந்த ஸ்கூலை திறப்பு விழா பண்ணி நடத்த ஆரம்பிச்சா. ஸோ இன்னும் நல்லா மேலே 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 போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக 1990 ஃபர்ஸ்ட் பேட்ச் இவாளோடது அந்த 10th ஸ்டாண்டர்ட் இதுவாச்சு. ஆனதும் 100% ரிசல்ட் வந்தது. சரி, இவ அடுத்தது இப்போ இந்த +2 இருக்குன்னா அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த அதை நடத்துறதுக்கான பர்மிஷன் வேணுமே இல்லையா, அது சாங்ஷன் அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இவாளுக்கு வந்தால் தானே அது இவ பண்ண முடியும். அதுக்காக இவ அப்ளை பண்றா. பண்ணினா அப்போ இவாள்கிட்ட அந்த +2 ஸ்டேஜில் இருக்கிறது ஒரு 15 குழந்தைகள் தான். அதனால அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவ மறுபடியும் நம்மளுக்கு வேற யார் கத்தி அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாளை தான் போய் பார்த்துருக்கா. பார்த்துட்டு அவர்கிட்டக்க இந்த மாதிரி அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு பெரியவா, நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ சிரிச்சுட்டே பெரியவா எப்பவும் போல குங்கும பிரசாதம் கொடுத்துட்டு பக்கத்துல ஒருத்தாட்ட சொன்னாடா, இவாளுக்கு என்னோட குங்கும பிரசாதத்து மேல அபார நம்பிக்கை அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லியிருக்க. சரி, இவா அவர்கிட்ட குங்கும பிரசாதம் எடுத்து, ஸோ நமக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவாளும் கிளம்பியிருக்கா. அங்கிட்டு சென்னைக்கு வந்ததும் சரி, அந்த டைரக்டரை இன்னொரு தடவை இந்த குங்கும பிரசாதம் கொடுத்து பார்த்துட்டு கேட்கலாமே அப்படின்னு ஒரு மனசுல ஒரு சின்ன என்ன சொல்றது, சில சமயம் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு புரிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோணி இருக்கு. சரி, நொட்டி அந்த டைரக்டரை போய் பார்த்துட்டு இந்தாங்கோ இது மாதிரி பெரியவாளுடைய குங்கும பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கா. கொடுத்த உடனே அவர் எழுந்து அப்படியே பயபக்தியோட வாங்கிட்டு இந்த மாதிரி இந்த விஷயம் திருப்பி சொன்னது கண்டிப்பா நான் உங்களுக்கு சாங்ஷன் பண்றேன் அப்படின்னு இம்மீடியட்டா ஒத்துண்டதும் இல்லாம இவா திருப்பி இவா ஊருக்கு போய் சேர்றதுக்குள்ள அந்த ஆர்டர் போஸ்ட் ஆகியே வந்துடுது. ஆக அங்கேயும் அவ்வளோ நன்னா வாழ்க்கையெல்லாம் நடந்தது.
80வது ஜெயந்தி வந்தப்போ இவாளுக்கு வந்து ஒரு சின்ன மனசுல மறுபடியும் ஒரு சின்ன ஆசை, ஏன் குருவுக்கு ஏதாவது பண்ணணும், இவ்வளோ நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்குறாரு. ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து திருநெல்வேலிக்கு வரும்போதும் கரெக்டாக அந்த ஸ்கூல் கிட்ட வருவாராம். அப்போ ஏதாவது ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு அடிக்கல் நாட்டுறதோ ஒரு ஆசீர்வாதம் வந்து அடுத்தது இன்னொரு ஒரு பில்டிங், அந்த மாதிரி நிறைய இவாளுடைய கட்டடங்களும் அது எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அண்ட் அங்க பெரியவா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த குழந்தைகள்லாம் பஜனை பாட்டு அதெல்லாம் பாடினா இவரும் வந்து என்ஜாய் பண்றது மாத்திரம் இல்லை, இவரும் அவளோட சேர்ந்து பாடி அவளை உற்சாகப்படுத்துவாராம். ஸோ அதனால வந்து அவளுக்கு என்ன தோணிதான் 80வது ஜெயந்திக்கு வந்து பெரியவாளுக்கு வந்து ஒரு நாத நீராஞ்சனம் அப்படின்னு ஒரு சிடி ஹெட்டிங் போட்டு நிறைய அந்த பாட்டுகள் இது பண்ணி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கு. அதுக்கு ரெடி பண்ணியிருக்கா, ரீ ரெக்கார்டிங் அந்த எல்லாமும் ஆயிருக்கு. பட் என்னவோ வந்து அது வந்து வெளியிடுறதுக்கு முடியாதபடிக்கு ஏதோ டிலே ஆகிட்டே இருந்திருக்கு. அந்த சமயம் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் கிட்ட போயிடுச்சு அந்த டைம்ல. அப்போ வந்து நம்ம சங்கர மடத்தோடைய கல்வி அறநிலைத்துறை அவர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரஸ்டி ராமகிருஷ்ணன் அப்படின்னு அவள் ஏதாச்சும் சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சி இவ இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்கா. உடனே அவர் முனைஞ்சு வந்து அதுக்கு நான் ஏற்பாடுகள்லாம் பண்ணி பெரியவாளுடைய 84வது ஜெயந்தி அப்போ ஆகஸ்ட் 2017 அப்போ வந்து கிருஷ்ணகார சபால அதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணி அதுக்கு வந்து நம்ம விஜயேந்திர பெரியவாளும் நம்ம ஜெயேந்திர பெரியவா புது பெரியவா 2 பேருமா அங்கே வந்திருந்திருக்கா. அப்போ அந்த சிடியும் ரிலீஸ் பண்ணியிருக்கா. அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் வந்து அடுத்த தடவை வந்து ஜெயந்தி கொண்டாடுறதுக்கு பெரியவா இருக்கலை. ஸோ ஒரு வேளை அந்த 84th ஜெயந்தி போது நம்மளால வந்து அதை ரிலீஸ் பண்ண முடியலன்னா எவ்வளோ ஒரு இதுவாக இருந்திருக்கும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருக்கா. ஆனால் என்னன்னா குருவுக்கு தெரியும் இல்லையா, தன்னுடைய சிஷ்யா தன்னுடைய ஃபாலோவர்ஸுடைய ஜெனுவின் ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு தாக்கம், ஒரு ஆசை, ஒரு ஏக்கம் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து நிறைவேற்றணும்னு. அதனால அவரும் அதை அழகாக நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. அப்புறம் வந்து 2018 போது ஜூலை 29 மறுபடியும் பெரியவா ஜெயந்தி ஸ்கூலில் கொண்டாடிட்டு இருந்தப்போ ஏதாச்சும் என்ன இருந்திருக்கு, மடத்துலேருந்து ஃபோன் வந்திருக்கு, இந்த மாதிரி ஆதீனங்கள்லாம் வந்து தாமிரபரணி புஷ்கர இதுக்காக வந்து அங்கே ஒரு மீட்டிங் போடணும் அப்படின்னு. அதுக்கு முன்னாலே இந்த அம்மாவுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அதில் என்னன்னா பெரியவா புது பெரியவா வந்து வழக்கு எடுத்துட்டு அப்படி போயிட்டு இருக்கா கையில். இந்த அம்மா கூட ஃபாலோ பண்ணும்போது ஒரு கல்மண்டபம் மாதிரி வருது. அது கிட்டக்க போனதும் ஒரு இடத்துல அவர் உட்கார்ந்து விட்டு அந்த வழக்கை வந்து அந்த அம்மா கையில் கொடுக்குறார், அந்த உஷாராமன்கிறவா கையில். அவன் வச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா கீழே வந்து கொஞ்சம் ஜலம்லாம் இருக்கா மாதிரி தெரியுது, ஒரு படித்துற டைப்பில் ஏதோ தெரியுது. இவன் ஒரு இதில் வந்து பெரியவா நீங்கள் சரியாயிட்டேடா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கா. அப்புறம் அப்படியே முழிச்சுட்டா, என்னன்னு அதுக்கு அர்த்தம் புரியல. அப்புறம் இந்த மீட்டிங் வந்து போட்டப்ப என்ன ஆச்சு, இவன் வந்து அது வரைக்கும் என்ன நினைச்சுன்னா தாமிரபரணி புஷ்கரணி அந்த வைபவத்தில் நம்மளும் ஒரு பார்ட் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு. கடைசியில் வந்து ஒரு மேஜர் ஒரு பொறுப்பு இவாளுக்கு எடுத்துக்கிற அளவுக்கு வந்து அந்த தைப்பூச படித்துறையில வந்து அழகா அந்த ஃபுல் புஷ்கர வைபவத்துக்கு இவ நல்லா பார்ட்டேக் பண்ணி அப்போ இந்த அம்மா வந்து அந்த படித்துறையெல்லாம் பார்க்கறச்சே அந்த ஜலம் இதெல்லாம் அப்போ இவாளுக்கு அந்த சொப்பனம் ஞாபகம் வந்துதான். ஓஹோ, இது நம்மளுக்கு இந்த பொறுப்பு கொடுக்க போறேங்கிறதுக்காக தான் பெரியவா கனவுல வந்து விளக்க கொடுக்குற மாதிரி பண்ணியிருந்திருக்கா போட்டிருக்கு அப்படின்னு ரொம்ப நெகிழ்ந்து போயிருந்திருக்கா. எதிர்பார்க்காம இவ்வளோ நல்லது எனக்கு இந்த பெரியவாட்ட கிடைச்சதே அப்படின்னு, இந்த ஸ்கூலை இவ்வளோ நடத்துகிற பாக்கியமும் கிடைச்சதே, இப்படி அவருடைய அனுகிரகம் கிடைச்சதுன்னு ரொம்ப நெகிழ்ந்து அந்த விஷயத்தை நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்கா. நாமளும் இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் பெரியவா எத்தனை பேருக்கு என்னென்ன அனுகிரகம் பண்ணினான்னு தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர்.